ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, இந்த மாதிரி சில நன்றி கெட்ட ஜென்மங்களை பார்க்கும்போது தான் பயங்கர எரிச்சலா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இல்லை, இந்த மாதிரி ஒரு பொழைச்சு வாழணுமா? நாம யாரால வாழ்க்கை பெற்றோமோ, யாரால இன்னைக்கு ஒரு அடையாளம் கிடைக்க போச்சு, ஒரு அந்தஸ்துல இருக்குமோ, அவருக்கு எதிராகவே முழுக்க முழுக்க கலங்க வைக்கிற மாதிரி அவரு அப்புறமே பேசுறதுங்கிறது எவ்வளவுக்குள்ள எச்சத்திரமான ஒரு பொழப்பு. இதை எவனுமே பண்ண மாட்டாங்க. எதிரிட்ட கூட இப்படி ஆள் இருக்கக்கூடாது. அதாவது எதிரியா இருந்தா கூட அவங்ககிட்ட ஒரு சில ஒரு நல்ல குணம் இருக்கும், சரியா? அது வேற விதம். ஆனா அந்த நம்பிக்கை துறை இருக்கான அவனுக்கு எதுவுமே ஒரு நல்ல குணம் இருக்காது. அவன் வெறும் விஷம். அதெல்லாம் ஆரம்பத்திலே கிளியரினும் விஜய் அவர்கள் கரெக்டான முறையில் அவர் விரட்டி அடிச்சிருக்காரு. அது பொறுக்க முடியாம அவர்கிட்ட நமக்கு திரும்ப போய் சேர முடியல அப்படிங்கிறதுல முழுக்க முழுக்க எதிரிட்டு போய் அடைக்கலாம் ஆகிட்டு இவருக்கு இப்பவுமே எதிரிட்டு போய் அடைக்கலாம் போது என்ன கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா, விஜயோடைய முன்னாள் மேனேஜர் அப்படிங்கிற அறிமுகம் இன்னும் இவருக்கு இருக்கு. யாருக்கிட்ட பிடி செல்வகுமார். ஸோ இப்போ திமுக சேர்ந்து முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிராக வன்மத்தை கூட்டிட்டு இருக்க அந்த ஆளு. லேட்டஸ்டா அந்த ஆள் பேசின ஸ்பீச் ஒன்று கேட்டேன், பயங்கர ஒரு எரிச்சல் ஆயிட்டு. என்ன கேட்டீங்கன்னா, விஜய் நம்பி இளைஞர்கள் யாரும் ஏமாறாதீங்க, பணத்தை செலவழிக்காங்க. விஜய்லாம் அந்த அரசியல தோத்துட்டாருன்னா உடனே வெளிநாடு தப்பி ஓடிடுவாரு. அவருக்கும் தோல்வியே பிடிக்காது. அவர் படத்துல நடிச்ச படம் தோல்வி அடைஞ்சாலும் அந்த படத்தோட தயாரிப்பில் வந்தா கூட வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. நான் இல்லைன்னு சொல்லுவாரு. அப்படி ஒழிஞ்சுக்கிடுவாரு. அப்படிப்பட்ட மனுஷன். ஸோ அவரெல்லாம் நம்பி யாரை ஏமாத்துறாங்க? அவர் இந்த தேர்தலை எங்க நின்னாலும் அவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வேன், அவன் கட்சிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெபாசிட் எடுக்க வைப்பேன், அப்படி இப்படின்னு பயங்கர ஒரு பெரிய வீராதி வீரங்கணக்காக இருந்தாலும் பேசுறான். எனக்கு வந்து என்ன நம்மளுக்கு எரிச்சலா இருக்கு இந்த மாதிரி பேச பார்க்கும்போது. இருந்தாலும் பரிணி கொடுக்கணும்ல நம்ம. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு மனசனாலதான் இன்னைக்கு. இல்லைன்னா இந்த பிடி செல்வகுமாரை திமுக மதிக்குமா? நான் கேட்கிறேன். ஸ்டாலினா ஒரு பக்கத்துல கூட்டு உட்கார வைப்பாரா கேட்கிறேன். எதுக்கு விஜய்க்கு எதிராக ஏதாவது ஒரு கலங்கத்தை விளைவிக்கலாம், ஏதாவது ரெண்டு அவதுல பரப்புட வசதியா இருக்கும். இதை வச்சு கொஞ்சம் நெகட்டிவ் இமேஜா விஜய்க்கு மேல எதிராக கட்டமைக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணம் தானே. அதுதான் இந்த ஆளுக்கு. ஆனா அது கூட தெரியாம என்ன மாதிரியான ஜென்மங்க நீங்க? இல்ல நான் கேட்கிறேன், அந்த மனுஷனால எவ்வளவுக்குள்ள சம்பாத்தியம். இன்னைக்கு வசதியா வீடு கார் எல்லாமே அவரால் தான். அவரால் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு புலி படம் ஒன்று தயாரிக்க போய் அதுல கடைசியில நீ எப்படி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பலத்தை கிட்ட மாறல முட்டுக்கிற மாதிரி அவருக்கு எதிராகவே பாத்தீங்கன்னா பழி தூக்கி போட்டு எல்லாமே அது தெரிஞ்சு போய் தானே விரட்டி விட்டுருக்காங்க. இது உலகத்துக்கே தெரியுமா? இதெல்லாம் பெரிய உத்தம உத்தர மாதிரி. நான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் பத்தி எனக்கு அது தெரியும், விஜய் பத்தி இது தெரியும். எச்சத்திரமா இல்லை நான் கேட்கிறேன். விஜய்க்கு ஏதாவது வேலை செஞ்சு கிழிச்சு நட்டிடுவீங்க நீங்க வந்து. நான் கேட்கறேன், விஜய்க்கு எதிராக என்னத்தை தெரியும்னு கேட்கறேன். யாருக்குனே இப்படிதான் போன தடவை பார்த்தீங்கன்னா கமல் கட்சி ஆரம்பிச்சு கமல் கட்சியில போய் கன்னியாகுமரி தோத்து போன இருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்திருக்காரு. விஜய்க்கு எதிராக பேசி இல்ல விஜய்க்கு எதிராக என்ன பண்ண முடியும், என்ன கிழிக்க முடியும் இந்த ஆள் கேட்கறேன். பிடி செல்வகுமாரை பத்தி என்ன ஏன் உன்னால முடியும் இல்லை நான் கேட்கறேன். அப்படியே பெருசா எனக்கு அதை தெரியும், எனக்கு இது தெரியும். இது இவரு தான் வளர்த்து விட்டாரா? யாரு? விஜய் இவரு தான் வளர்த்து விட்டாரா? நாங்க ஆரம்பத்துல இருந்து அவருக்கு எவ்வளவு இது பண்ணிக்க தெரியுமா? அவரு என்ன எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்படி பெரிய ஸ்டார் ஆயிட்டாரா? நாங்கெல்லாம் அவருக்கு நம்மளுக்கு சில விஷயங்களை பார்க்கும்போது பயங்கர ஒரு எரிச்சல்ல என்னத்தை இந்த ஆளுக்கு இதெல்லாம் பேசுங்கன்னு தோணும். அவ்வளவுக்குள்ள இருட்டேட்டிங்க இருந்தாலும் பேசிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வார்த்தையும். விஜய் வந்து தோல்வி பிடிக்காது. தோல்வி அடைஞ்ச படத்தோட தயாரிப்பாளர் வந்தாலும் அவர் உள்ள விட மாட்டார் வீட்டுக்குள்ள, அவர் பார்க்கவே மாட்டார் அப்படின்னு. ஆமா, அவர் இது வரைக்கும் தோல்வியே அடையாம ஃபுல்லா வெற்றி படங்களே கொடுத்தாலும் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காரு. யாராலையும் அப்படி வர முடியாது. தோல்வியில இருந்தா ஒரு வெற்றியே வரும். அதாவது ஏதாவது நாம வந்து பேசினா மக்கள் எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு எப்படிதான் நினைக்கான்னு தெரியல. மக்கள் இதுக்கு உண்டான சரியான பதிலடியா இந்த தேர்தலில் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி நம்பிக்கை நேரத்து கூட நம்ம பார்த்துருந்தோம்ல, ஆஸ்கார் நாயகிகள் 2 பேர் என்னமா நினைச்சாங்கன்னு. ஸோ இப்படிதான் திமுக அந்த அளவுக்கு இறங்கிட்டு. விஜயை பார்த்தா முழுக்க முழுக்க திமுக பயம் தொட்ட நடுங்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் விட்டு அவதுரு, முழுக்க முழுக்க அவதுரு. இல்லைன்னா ரோட்ல குப்பையெல்லாம் வரவங்க விசில் ஊதுறாங்க, விசில பிடிக்கிட்டு ஒளிபுரிக்க மாட்ட சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு பாருங்க. இல்ல நம்ம சினிமால பார்த்த காட்சிகள் மாதிரி நட்சத்திரம் வந்துட்டே இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு திமுக நடுக்கணும்னு நாங்களும் நினைச்சு பார்க்கலாம். அப்போ அந்த அளவுக்கு சரியான ஒரு தொடர்டிங்கா இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்ல கையெல்லாம் விட்டு விஜய்க்கு எதிராக முழு நேரமாக கதற விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரியும்ல, இது வந்து எவ்வளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் போய் அமைங்கிறது அவங்களுக்கு தெரியல, எதிரிகளுக்கு தெரியல. ஏன்னா விஜய்க்கு அவரை எதிர்க்கிறோங்கிற பேர்ல விஜய்க்கு முழுவதுமா ஒரு நண்பன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் வெட்ட வெளிச்சபத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்ன யார் யார் எவ்வளவுக்குள்ள வேணும்னே பண்றா எல்லா விஷயத்தையும் அப்படிங்கிறத மக்களுக்கு நேரடியாக போயிட்டு இருக்கு. அப்படிதான் அன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்களை தாக்கிட்டு கடைசியில் அவங்க கட்சிக்காரங்க போய் என்னங்களை வந்து விஜய் கட்சிக்காரங்க குத்திட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா பண்ணது. ஸோ எல்லாமே விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. வேற என்ன சொல்ல, இந்த நம்பிக்கை துரோகிகளை பத்தி என்னத்தை பேசுறதுக்கு மேல பார்த்துக்கலாம், சரியா? இன்னைக்கு நம்ம இதை பட்டு பேசாக்க நம்ம வீடியோ பதிவு போடல. நாளைக்கு சேலத்துல தமிழை வச்சு கலத்துக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில் அந்த பசங்க பேசினாரு. அதுக்கப்புறம் இதுதான் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு வெட்ட வழியில் தமிழ்நாட்டுக்குள்ள. சரி, நான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கேன். விஜய் ரொம்ப அதிரடியா சரியான ஒரு அரசியல பேசணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம். முதல்ல அது நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.
அதுக்கப்புறம் நேற்று நாம வந்து ஒரு முதல் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுல வந்து பேசும்போது விஜய் கட்சிக்காரங்க எப்படி தேர்தல் சர்வே எடுக்க போனாங்க, அப்போ திமுககாரங்க அடிச்சாங்க, அதை வன்மையா கண்டிக்கிறதுக்கு பேசும்போது இதுல போன பெண் கர்ப்பிணி பெண்ணை தாக்கிட்டாங்கன்னு சொல்லும் போது கர்ப்பிணி பெண்கள்லாம் ஏமா போறீங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை நான் கேட்டேன். ஸோ அதுக்கு நம்முடைய சப்ஸ்கிரைபர் தோழி நினைக்கிறேன், ஏன்னா நாங்கள் அப்படி போகக்கூடாதா, பெண்கள்லாம் வெளியிலே போகக்கூடாதா, பழப்படி அடிப்பாங்களா, என்ன கர்ப்பிணி பெண்கள் நாங்கள் விட்டுட்டு போகக்கூடாதா, ஸோ அப்படி இப்படி ரொம்ப புரட்சிகரமான வார்த்தைகள்லாம் கமெண்ட்ல போயிட்டாங்க. அந்த கமெண்ட்டை போடுறோம் பாருங்க, இவங்க தான். ஸோ அவங்ககிட்ட சில விளக்கம் தான், நம்முடைய சகோதரி தானே. அதாவது என்ன பொறுத்த வரைக்குமா, அதாவது ஒரு நல்ல ஆம்பளை தான் வீட்டை உள்ள பெண்கள் அதுவும் கர்ப்பிணியா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலைக்கு போ அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க, அப்படி போகவே கூடாது. அதான் நான் சொல்லுவேன், ஓகேவா. அதாவது எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து புரட்சிகர பெண்கள், புரட்சிகரம் பெண்கள் போகக்கூடாதா, அதாவது எந்தெந்த இதுக்கு பெண்கள்லாம் பெண்களா இருங்க, ஆண்கள் ஆண்களா இருக்கணும். அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சமூக உரிமை அதுக்கெல்லாம் நான் போகல. பெண்கள் படிக்கணும், முன்னேறணும், வெளியில போகணும், வேலை பார்க்கணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் சில இடங்கள்ல இடத்துக்கு ஏற்படும் ஒன்று இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், ஒரு கட்சியோட தலைவர், எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும், அவங்களுடைய பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக ஓட்டு கேட்டு தேர்தலில் போய் இப்படி போவாங்களா கேட்குறேன். யாரும் போக மாட்டாங்க. ஏன் ஒரு மாவட்ட செயலாளர் நிற்காரு, அந்த இடத்துல எம்எல்ஏ நிற்கிற அவருடைய வீட்டில் பெண்கள் பிள்ளைங்க குழந்தைங்களோ கூட போக மாட்டாங்க அவர் ஓட்டு கேட்டு. போறாங்கலாம் அழுத்திட்டு மக்கள். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதுக்காக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியல் மயக்கப்பட வேண்டாம், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காண்டி போறீங்க, அதெல்லாம் தப்பு சொல்ல. போனால் எங்களை அடிப்பாங்களோ அப்படி போனால் அப்படின்னு கேட்டால் அது தவறு தான். பெண்களை அடிச்சது ஆம்பளே கிடையாது, ஒரு பெண்ணை தாக்குறவங்க உண்மையான ஆம்பளை தெரியாது, நான் அவ்வளவு ஒளிப்படியாக ஓப்பனாக சொல்லிட்டேன் நேற்று. ஆனால் போகக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வேணும், அறிவு வேணும். நாம கர்ப்பிணியாக இருக்கும், நாம இந்த மாதிரி வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. இப்போ அவன் அடிக்கிறான்னு கிடையாது, வேற ஏதாவது சம்பவத்தில் ஒரு அசம்பவம் நடந்தா கூட ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. எல்லா இடத்துல புரட்சிகர பெண்கள் அப்படின்னு போனோம்னா அது வந்து தவறான ஒரு முட்டத்தனமான செயல். திரும்பவும் சொல்றேன், பெண்கள் கர்ப்பிணியா இருக்கீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய சுய அறிவுக்கு உட்பட்டு எதை பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க, ஓகேவா. இப்படி நாங்கள் தேர்தல் சர்வே எடுக்கிறதுக்கு போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கிடையாது, அது வரையறு கிடையாது. ஸோ அதான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் நீங்கள் கோவப்பட்டாலும் அதை எடுத்து எனக்கு இதுவும் கிடையாது, ஏன்னா நான் வந்து உண்மையாக தான் பேசுகிறேன், ஓகேவா. அதுக்காக இவங்க இன்னும் பழைய காலத்து வழக்கம் மாதிரி ஒருத்தம் பண்ணுறேன், இவங்க இன்னும் பழைய காலத்து மாதிரி இருக்கீங்க, பெண்கள் வெளியே வரக்கூடாது. ஏமா எதை கொண்டு போய் முடிச்சு போய் எனக்கு புரியல. பெண்கள் இப்போ யார் வெளியே வர வேண்டாம்னு சொன்னால் பெண்கள் வெளியில் வாங்க, வேலைக்கு போங்க, படிங்க, மேலே வாங்க, அதெல்லாம் நமக்கு அது இது இல்லை. ஆனால் ஒரு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண் இவ்வளோக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தேர்தல் சர்வே எடுக்க போனோமா, ஏன் அவ்வளோக்குள்ள முக்கியத்துவமா. ஏன்னு இந்த மாதிரி தான் அறிவு இல்லாமல் போயிட்டு உங்களுக்கு தெரியும், கருவில் என்ன மாதிரி விஜயா பார்க்கணும் போயிட்டு எவ்வளோ பேர் குழந்தைகளை தூக்கிட்டுலாம் போய் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அசம்பவத்தில் நீங்களே ஏற்படுத்தி வழிவகுக்காதீங்க, அவ்வளோ நான் சொல்லுவேன். நாளைக்கு வேற சேலத்துல மீட்டிங்கு, உங்களுக்கு கியூஆர் கோட்லாம் கொடுத்துட்டாங்க, வேற உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், வெளியில் போய் நின்றுக்கிட்டு நாங்கள் அண்ணனை பார்க்க வந்தோம் அப்படின்னு தொல்லை கொடுக்குற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய அந்த அன்பு இருக்குல்ல, கட்டுப்படுத்துங்க, அந்த எல்லாம் அடக்குங்க. ஏன்னா நீங்கள் அவரை பார்க்க போகணும், எங்கள் அண்ணனுக்காண்டி நாங்கள் போகிறோம் அப்படி இப்படின்னு போய் தான் ஏகப்பட்ட பிரச்சனை எடுத்து விடுங்க. அந்த மனுஷன் ஆக்சுவலாக சொல்ல போனால் லாஸ்ட்ல கரூர் போனார்ல, அப்படியே சனிக்கிழமை போய் இந்நேரத்துக்கு எல்லா ஏரியாலையும் போய் பட்டை கிளப்பியிருப்பார். முன்னே சொல்ல போனால் திமுக புரட்டி போட்டு அடிச்சிருப்பார். ஆனால் அது எல்லாம் நாசம் போனதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்களுடைய அன்பு தொல்லை தான், உங்களுடைய அன்பு தொல்லை தான். அதுதான் அவருக்கு எதிராக நிற்கிது. உங்களுக்கு தான் வராரு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். விஜய் வரான்னா நம்மளை மட்டும் பார்க்க போகணும், இல்லை டிவியில் தான் அவ்வளோக்குள்ள கிளியராக பார்க்கலாமே. அதை விட்டுட்டு சின்ன குழந்தைங்க அப்படி இப்படின்னு தூக்கிட்டு உள்ளே போய் கூட்டு நெரிசலில் போய் தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை எடுத்துட்டீங்க. இப்போ வர்றவங்களாம் ஒரு விஷயத்தை வச்சு பேசுகிறாங்க கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தை வச்சு தான் பேசுகிறான். கரூர் சமுத்திரம் ஓடி போனவர்னு. ஸோ இதெல்லாம் ஏற்பட காரணம் யார்? நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சொல்கிறேன்னா சில பேர் ரொம்ப முட்டாத்தனமாக தான் இருக்கீங்க, அது உங்களுக்கு வந்து பிடிக்கட்டாலும் அதான் உண்மை. இப்போ நாமளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா கூட கண்மூடித்தனமான ஒரு அன்பு இருக்கு தெரியுமா, முரட்டுத்தனமான அன்பு, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நிதர்சனம் எடுத்து வாங்க, வேலைக்கு வாங்க. ஆமாம் உங்களுக்கு பிடிச்சவர் தான் அஜய் வச்சு வந்திருக்காருல, அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமா, நீங்கள் வந்து அங்கே போய் தான் ரோட்டை இறங்கி தான் அவரை கிட்ட போய் தான் அவர் ஜெயிக்கணும்னு கிடையாது. தேர்தலை ஓட்டு போறீங்களா அப்போ காட்டுங்க, இந்த பைசா யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு அவருக்கு ஓட்டு போடுங்க, அன்னைக்கு உங்களுடைய அந்த அன்பை காட்டுங்க, ஓகேவா. அதை விட்டு அவர் வாராருங்க அங்கே கூட்டமாக போகிறது எதுக்கு இதெல்லாம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லை, கர்ப்பிணி பெண்கள் ஏமாவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறான்னு கேட்டு அறிவு இருக்கான்னு கேட்டால் நாங்களாம் போகக்கூடாதா, ஏதோ பெரிய புரட்சி பண்ண போகிற மாதிரி இல்லை. இதுதான் அவங்க புரட்சி நினச்சிக்கிறாங்க, பெண்களுடைய புரட்சி நினச்சிக்கிறாங்க. இந்த ஆடைகள்லாம் வந்து குறைக்கிறதும் இதுதான் வந்து புரட்சி நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பெண்களாக இருக்கிறது தான் பெண்களுக்கு மகிமை. என்றைக்குமே ஒரு பெண் ஆணாக முடியாது, ஒரு ஆண் பெண்ணாக முடியாது. அப்படி ரெண்டு பேரும் சரி எல்லாத்தையும் போட்டி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் எதுக்கு ஆண் பெண்ணு படைக்க போகிறான், எல்லாத்தையும் மொத்தம் படிச்சுட்டு போயிருப்பான் ஆண்டவன். ஸோ ரொம்ப நேரம் எனக்கு இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் நீங்கள் பேசுனேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. பார்க்கலாம் நாளைக்கு வந்து அதை பற்றி விஜய் என்ன மாதிரி ஒரு போட போகிறாருன்னு நான் ரொம்ப வெயிட்டிங்காக ரொம்ப ஆவலாக இருக்கேன். என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம பேச்சு புரியும்னு நினைக்கிறேன்.
சரியா? ஏன்னா நான் வந்து எப்பயுமே உள்ளத்துல வந்து உண்மையா தான் பேசுவேன். எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவேன். அதை நீங்க எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு என்னுடைய இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நாளைக்கு தளபதி விஜயோட ஸ்பீச் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வீடியோ வரும். நாளைக்கு வேலை எதுவும் இல்லைன்னா சீக்கிரமா வந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா வரும். ஓகேவா? பார்க்கலாம் என்ன பேசுறது. பாய்.